ரைட். இன்னைக்கு சிந்தனையும் கரெக்ட்டா இருந்தது. செயலும் கரெக்ட்டா இருந்தது அப்படின்றதுனால 2 பாயிண்ட் எடுத்து இன்னொரு முன்னேற்றத்த காமிச்சிருக்காங்க நமது மஞ்சள் அணி. வாழ்த்துக்கள் சகோ. ருத்ராஜ் பாத்தீங்கன்னா அகிலேஷன் 11க்குள்ள எடுத்துட்டு வந்தாரு. அது தவிர இம்பாக்டா சிவம் துபையை போட்டாரா அப்படின்ற போது நம்ம பயவுள்ள யோசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு கிளியரா தெரிஞ்சது சகோ. சம போலிங் போட்டவங்க போட்டு குறைவான ஸ்கோருக்கு டெல்லியை சுருக்குனாங்க. லாஸ்ட் டைம் நம்ம சேப்பாக்கில் ஆகும்போது டெல்லியை வீழ்த்தின போது அதுதான் நம்மளுக்கு முதல் வெற்றி இந்த சீசனுக்கு பதிவு பண்ணோம். அந்த மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா யார் அற்புதமா பந்து வீசினாங்கன்னா ஓவர்டன் 4 for 18 அப்படின்ற போது இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஒரே ஒரு ஓவர் கொடுத்தா போதுன்ற மாதிரி அண்டர் டர்னா யூஸ் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா மத்த போலர்ஸ்லாம் சூப்பரா போலிங் போட்டாங்க சார். சரி, நம்ம திருப்பி சேஸ் பண்ணும்போது அசால்ட் ஆரம்பமா சேஸ் பண்ணுவோமா, ஏன்னா அந்த பக்கம் ஸ்டாருக்கு இருக்காக இங்கடி வந்துட்டாக அப்படின்ற போது இல்லையா அசால்ட் ஆரம்பம் தான் அப்படின்னு சஞ்சு சேட்டன் எந்த ஒரு வேலையா நாக்கு பாட்சே பேட்ஸ்மேன் இப்படி ஆகும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை சகோ, ப்ராப்ளமே இல்லை. ஒரு கட்டத்துல சஞ்சு சேட்டனுக்கு டபுள் மைண்ட் மதில் மேல் பூனை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ருத்துராஜ் அவுட், உர்வில் பட்டேல் அவுட் அப்படின்ற போது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல பரம்பிக்குளம் புலி மாதிரி 6-4 வேட்டையாடலாமா, இல்ல கோயம்புத்தூர் பக்கம் சிறுவாணி தண்ணில காத்துல கலந்து கழுத்துல படுற சிறுசிறு காத்து மாதிரி சிங்கிள் ஆடலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் சகோ. கடைசியில பாலக்காடு புலி மாதிரி வேட்டையும் ஆடிட்டு சிறுவாணி தண்ணில தாகத்தையும் தனிச்சுக்கிட்டாரு சஞ்சு சேட்டன். வேற லெவல் பேட்டிங் சகோ. அப்புறம் அந்த குட்டி பையன் கார்த்திக் சர்மா வாழ்த்துக்கள். முதல்ல பாத்தீங்கன்னா வெறும் கார்த்திகா இருந்தா இப்ப நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி நவரசத்தையும் காமிக்கிறான். வாழ்த்துக்கள் தான் தம்பி. சரி, அடுத்தது வாய்ப்பு இருக்க ராஜா, அதுதான் உங்க கேள்வி. இருங்க கொஞ்சம் பொறுமையா 2-2 போவோம். அட என்ன சொல்கோ, 1-1 தானே சொல்லுவாங்க, நீங்க 2-2 சொல்றீங்கன்னா வரங்க. மும்பை 2 வாட்டி ஆடணும் 2 வெற்றி, டெல்லியை 2 வாட்டி ஆடணும் 2 வெற்றி அப்படின்ற போது அடுத்த 2 மேட்சும் லக்னோ தான் ஆடுறோம் அப்படின்ற போது இன்னொரு 2 சிக்கி இருக்கு. செஞ்சிருவோமா? கண்டிப்பா பண்ணலாம் சகோ. சிந்தனையில் தெளிவும் செயலில் துணிவும் இருந்தால் ஒய் நாட். மஞ்சள் மங்கவில்லை, இப்போது ஃபுட்போர்டில் தொங்கவில்லை அப்படின்றதான் உண்மை. உள்ள ஏறி உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். Have a nice day. Stay tuned, sir.